திமுக எப்படி ஓட்டு கேட்கும்னா, அதிமுக வந்து இப்படிலாம் பண்ணுச்சு, அப்படிலாம் பண்ணுச்சு. ஓ! நீ என்னய்யா பண்ண? நீ மக்களுக்கு என்னது பண்ண? ஒரு வாட்டி ஒரு எலக்ஷன் கேம்பெயின்லயாவது டிமாரலைஸ்ட் பண்ணாம, மக்கள்கிட்ட நான் பண்ணத தைரியமா சொல்லி ஓட்டு கேட்கிற நிலைமையில அவங்க யாருமே இல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணும், ஆட்சி பிடிக்கணும், அதிகாரத்த பிடிச்சுக்கணும். இதுதான் அவங்களோட மைண்ட் தாட். இன்னைக்கு 2021ல விஜய் அண்ணா மட்டும் அரசியல் வராம இருந்தாருன்னா, 26ல இவங்களுக்கு இவ்வளோ செலவு இல்ல. ஈஸியா ஜெயிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா அதிமுக வந்து பலவீனமாயிடுச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க அவங்க பிஜேபிக்குள்ள கூட்டணி போறாங்க, திடீர்னு வெளிய வராங்க, திரும்ப கூட்டணி போறாங்க. ஸோ மக்கள் மேல ஒரு அதிருப்தி இருந்தாலுமே, ஆ திமுக 200 ஜெயிச்சுருவேன்னு சொன்ன நம்பிக்கை வந்து விஜய் அண்ணா வராதபோது சொன்ன ஒரு நம்பிக்கை தான். எங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம இல்லன்னு சொல்லிட்டா தப்பாயிடுமேன்னு 200 பிளஸ்ஸா ஏத்திக்கிட்டாங்க. அது ஆக்சுவலா 200 பிளஸ்ஸா இல்ல 2 பிளஸ்ஸான்றதே நம்மளுக்கு தெரியாது. இன்னும் போக போக தான் தெரியும். 2026 மே 4ஆம் தேதி அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இப்படி இருக்க அரசியல் களத்துல நம்போ ஜெயிக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தான் திமுக.